ஸோ கொஷின் நம்பர் லீட் கோடில் வந்து 20 வேலிட் பேரண்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அது எல்லாமே கேரக்டராக இருக்குது. என்ன கேரக்டராக இருக்குன்னா ப்ராக்கெட்ஸாக இருக்குது. ஓப்பனிங் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. இதை நம்ம செக் பண்ணணும். என்ன 3 கண்டிஷன் செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் மஸ்ட் பி க்ளோஸ்ட் பை தி சேம் டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராந்திசிஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக க்ளோசிங் பேராந்திஸால் க்ளோஸ் ஆகியிருக்கணும். அண்ட் ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் அதில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸ்டாக்கில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு எலமெண்ட் ஆட் ஆகுதுன்னா டாப்பில் ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் டெலீட் ஆகுதுன்னா டாப்பில் இது டெலீட் ஆகிட்டே வரும். அவ்வளோதான். ஸோ ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம். எது வரனா 0ல் இருந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து வரைக்கும். லென்த்னா 0 1 2 3. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தாக வரும்னா 4ஆக வரும். பட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப 0 1 2 3 வரை ஆகும் இல்லைங்களா? இது உங்களுக்கு தெரியும். லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஐட்ரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வைக்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் டைப்பில் எந்த ப்ராக்கெட் இருந்தாலும் அதை நீ அந்த ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடு அப்படின்றோம். புஷ்னா என்னதுன்னா இன்சர்ட் பண்ணுறது. மொதல் கண்டிஷன் வச்சிடலாமா? ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த டைப் ஓப்பனிங் ப்ராக்கெட்டாகவும் இருக்கலாம். ஆர் கண்டிஷன் வச்சு போடணும். ஆர் கண்டிஷன் அப்படி போடணும். ஆர் கண்டிஷன் எதுக்கு போகிறோன்னா, இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அந்த லூப்பில் இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன பண்ணணும்? ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். ஸ்டாக்கில் புஷ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன்லேயே பார்க்கலாமே, ஓப்பனிங் ப்ராக்கெட்டு. அப்போது இந்த கண்டிஷன் செக் ஆகுது. இதில் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால புஷ் ஆக போகுது. ஸ்டாக்கில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக புஷ் ஆயிடுச்சு. அடுத்து ஐ வந்து இங்கே வரும் இல்லையா? ஐ இங்கே வந்த பிறகு என்ன ஆகும்னா, இதுவும் ஓப்பனிங் டைப்பில் இருக்குது, இதுவும் ஸ்டாக்கில் புஷ் ஆகிடும். ஓகே, அடுத்து ஐ இங்கே வருது, இது க்ளோசிங் டைப்பாக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு கோடு எழுதணும் இல்லையா? அது இஃப்பில் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே எல்ஸ் பார்ட்டில் எழுதிடலாம். எல்ஸ் பார்ட்டில் கண்டிஷன் என்ன போடலாம்? நம்ம பார்த்தது என்ன, க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குதா? என்ன பண்ணுவோம், லைக் அந்த ஸ்டாக்கில் இருக்கிற லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட்டை நம்ம எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு கேரக்டர் மேலேயே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரக்டர் சீன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்னா சி சி என்னவாக இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா மேலே பார்த்தோம். இப்போது ஐ வந்து இங்கே இருக்குது இல்லையா? க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போது வந்து அந்த ஸ்டாக்கில் இருக்கிற அதை பாப் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? சி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட் சியில் ஸ்டோர் ஆகும். சியில் இப்போ என்ன எலமெண்ட் இருக்கும்? அந்த ஸ்டாக்கில் லாஸ்ட்டாக இருந்த எலமெண்ட் என்னது? ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. இப்படி இருக்குதா? அப்போது கண்டிஷனில் என்ன எழுதணும்? நான் லாஸ்ட்டாக அந்த ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆனதை பாப் மூலயமா எடுத்து சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுவாக இருக்கணும்னா ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கணும். இந்த கண்டிஷன் எப்போ செக் ஆகும்னா லாஸ்ட்டாக இப்போ அந்த ஐ இருக்கிற இடம் வந்து க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கிறப்ப தான் இது செக் ஆகும் இல்லையா? பாருங்கள், நம்ம இந்த கண்டிஷனை எதுக்கு வந்திருக்கோன்னா, க்ளோசிங் ப்ராக்கெட் வருது. க்ளோசிங் ப்ராக்கெட் இந்த வருதா? ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன் எழுதுகிறோம். இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்திருக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் அந்த ஸ்டாக்கில் லாஸ்ட்டாக புஷ் ஆனது வந்து ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை அகெயின் பாப் பண்ணும்.
ஆக்சுவலாக பாப் கூட பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த சியை பார்க்குறதுக்கு பீக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எரர். சி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் டாட் பீக் போட்டுக்கோங்க. பீக்னா என்னன்னா பார்க்குது லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நான் செக் பண்ணுறது வந்து க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்குது. அப்போ 2 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி இருக்குல்ல இந்த ஓப்பனிங்கில் இதை பாப் பண்ணுறது. பாப்னா டெலீட் ஆயிரும். இதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுது. க்ளோசிங் பேரந்திசிஸாக இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு கண்டிஷன் போடணும்ல. பீக் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறோம். என்ன ஸ்டோர் பண்ணுறோம்னா லாஸ்ட் எலமெண்ட். இப்போ நம்ம செக் பண்ணுறது வந்து க்ளோசிங் பேரந்திசிஸாக இருக்குது. அப்போது என்ன கண்டிஷன் இருக்கணும்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்டாக்கில் இருக்குல்ல அது வந்து ஓப்பனிங் பேரந்திசிஸாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை அகெயின் பாப் பண்ணுறோம். பாப் பண்ண என்ன ஆகும்? இது டெலீட் ஆயிரும். அப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்குது. அப்போ ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு. அடுத்த ஐட்ரேஷன் வந்து இல்லை, எதுவுமே லென்த்து முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ இந்த எல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மொத்தமாக எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரிட்டர்ன்லேருந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். இல்லை அந்த ஸ்டாக்கில் இன்னுமே மொத்தமாக ஐட்ரேட் ஆகியுமே அதில் எலமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? இப்போ வந்து இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் ஆகிட்டு போகும், ஸ்டாக்கில் புஷ் ஆயிரும் இல்லையா? ஸ்டாக்கில் இது புஷ் ஆயிரும். அண்ட் இதுவும் ஓப்பனிங் டைப்பில் இருக்குது, இதுவும் புஷ் ஆயிரும். பட் இங்கே ஐட்ரேட் வர்றப்ப நம்ம இந்த கண்டிஷனில் அதை மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இஃப் லாஸ்ட் இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணுறது வந்து கேர்லி பிரேசஸாக க்ளோசிங் கேர்லி பிரேசஸாக இருந்துச்சுன்னா அந்த யாருக்குனே இருக்கிற ஸ்டாக்கோட லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஓப்பனிங் கேர்லி பிரேசஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் வந்து பாப் ஆகும் இல்லையா? இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த பேரந்திசிஸ் இருக்குது, ஆனால் க்ளோஸ் ஆகிறப்ப கேர்லி பிரேசஸாக இருக்குது. அப்போனா இது எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணுமா? இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைன் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னா எல்ஸ் போட்டு இப்படி இந்த மூணுலேயுமே நம்ம இந்த 3 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த 3 கண்டிஷனில் எதுவுமே ஓகே ஆகலைன்னா என்ன பண்ணால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் கொடுக்கோன்னு வச்சுப்போமே, அதில் வெறும் இவ்வளோ தான், இது மட்டும்தான் இருக்குன்னா இப்போது எந்த கண்டிஷன் செக் பண்ணுது பார்ப்போம். இந்த கண்டிஷன் செக் பண்ணுமா? இங்கே ஸ்டாக் பாப்புன்னு கொடுத்துருக்கோம், ஆனால் இதுக்கு அந்த ஸ்டாக்கில் ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். செக் பண்ணுறப்பயே ஸ்டாக்கை பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு எரர் தான் அடிக்கும் இல்லையா? ஸ்டாக்கில் ஒன்றுமே இல்லை, அப்போ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? மொதல் கண்டிஷனில் இஃப் ஸ்டாக் இஸ் எம்டி, ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அண்ட் அதில் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லிடணும். நம்ம வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து மொத்தமாக இந்த 1 2 3 4 இந்த இது வரைக்கும் இதில் இந்த 3 கண்டிஷனுக்கு சேர்த்து தான் இந்த எல்ஸ் போட்டிருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஒரு எல்ஸ் போட்டிருக்கோன்னா இந்த இஃபோட எல்ஸ் கண்டிஷனாக இது மாறிடும். அப்படி மாறக்கூடாதுன்னா மீதி எல்லாத்தையும் எல்ஸ் போட்டு வைக்கணும். எல்ஸ் இஃப்
மொத்தமாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுறப்ப ஸ்டாக் இஸ் எம்டி. இந்த ஸ்டாக் எம்டியாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், ஃபாலாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இதோடது. இது எல்லாமே சூடோ கோடு தான். இது ஜாவா கோட்லேயும் எழுதலாம், சிலேயும் எழுதலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அது சாட்ஜிபிட்டியில் கொடுத்து ரிசல்ட் எடுத்துக்கோங்க. ஏன் கோடு காமிக்கலைன்னா, கோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன்னா அடுத்த டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு